கலெக்டர் அவர்களால் வர காலதாமதமாகும் காரணத்தினால் இந்த விருது வழங்கும் நிகழ்வை தொடங்குமாறு கலெக்டர் அவர்களிடமிருந்து செய்தி வந்துள்ளது. கலெக்டர் விழாவை தொடங்கிய பின் வந்து கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். என்னடி இது, கலெக்டர் கையால விருது வாங்குவன்னு பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. இந்த வருடம் சிறந்த சமூக சேவைக்காக விருது வாங்க போகிறவர்கள் அஸ்வினி, ஆண்டாள், கண்மணி, ராசாத்தி ஆகிய 4 பேர்களையும் சிறந்த சமூக சேவைக்கான விருதை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. கண்மணிக்கா? என்ன மாப்பிள்ள இது, கண்மணிக்கெல்லாம் விருதா? அதுவும் சமூக சேவை விருதா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அழகா. மாமா, இது ரொம்ப அநியாயமா இருக்கு மாமா. ரசத்தி, எனக்கு ஏதோ இது தப்பா படுதுமா. இந்த கண்மணி எச்சிகையில கூட காக்கா ஓட்ட மாட்டா, அவளுக்கெல்லாம் போய் விருது தராங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அறக்கட்டளையே ஒரு ஃப்ராடா இருப்பாங்க போல இருக்கு. கண்மணிக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அவார்டுக்கே மரியாதை இல்லை. ஏமா, இப்படிப்பட்ட அவார்டெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா. வாமா போலாம். எல்லாம் தப்பா இருக்கா? வா போலாம். எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம இங்க இருக்க வேண்டாம். நான் தான் தேவையில்லாம அப்ளை பண்ணிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்ளை பண்ணிருக்கவே மாட்டேன். மாமா, கண்மணி எதுவுமே பண்ணாம அவார்டு வாங்குறா. நாம நல்லது பண்ணி தானே அவார்டு வாங்குறோம். இல்ல ரசத்தி, எனக்கு என்னவோ இது சரியா படல. இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. என்ன, உனக்கு மட்டும்தான் அவார்டு வாங்க தெரியுமா? என்னாலையும் முடியும்னு காட்டதா நானும் அவார்டு வாங்க ஏற்பாடு பண்ணேன். அதுவும் எப்படி, உனக்கு முன்னாடியே. யாருக்கிட்ட? கண்மணியா கொக்கா? கண்மணி, அவார்டு வாங்குறது நாம செய்யற சேவையை பார்த்து கொடுக்கறது, காசு கொடுத்து வாங்குறது இல்ல. ஏதோ ஒண்ணு, நாங்களும் வாங்க போறோம்ல. ரொம்ப சந்தோஷம். போன்ல யாரு? அந்த கண்மணி தான் காசு கொடுத்து அவார்டு வாங்குறாளாம். அத பெருமையா வேற சொல்றா. அடச்சை. நமது அறக்கட்டளையின் நிறுவனர் திருமதி விசாலாட்சி அம்மாளின் பேத்தியும் தற்போது நிறுவனத்தின் தலைவியுமான திருமதி பார்வதி அம்மாள் முதல் சமூக சேவைக்கான விருதை திருமதி அஸ்வினி அவர்களுக்கு வழங்குவார். கண்மணி, உனக்கு இதே மாதிரி மாலை போடுவாங்கல்ல? ஆமாமா. அடுத்தபடியாக விருதை பெறுபவர் திருமதி ஆண்டாள் அவர்கள். ஏ கண்மணி, அடுத்து நீதான். இருமா. அடுத்தபடியாக விருதை பெறுபவர் திருமதி கண்மணி. போ போ போ. இந்தாம்மா. போ.
கண்மணி இது வரைக்கும் 100 அனாதை குழந்தைங்களுக்கு மேல தத்தெடுத்து படிக்க வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஏழை மக்கள், விவசாய மக்கள்னு பல பேருக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பெரிய மனசு எல்லாருக்கும் வராது. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்திற்கு விருது கொடுக்கறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அம்மா ராசத்தி, என்னால இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியலம்மா. இவன் மத்தவங்கள வாழ வைக்கிறவளா? அடுத்தவங்க குடிய கெடுக்கிறதையே வேலையா எடுத்து செய்யறவ இவளுக்கு இப்படி ஒரு பாராட்டு விழா. என்ன கருமண்டா இது? சை, பொறுமையா இருங்கண்ணே. பொய்க்கு ஆயுசு அற்ப காலம்தான். உண்மை தானா வெளியில வரும் பாருங்க. என்னால இதெல்லாம் தாங்க முடியலம்மா. என்னமோ சொல்ற ராசாத்தி, அழகு சொன்ன மாதிரி என்னாலே என்ன தாங்க முடியல. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கலெக்டர் கையால விருது வாங்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, அதான் கலெக்டர் வந்துட்டாங்களே, அவங்க கையாலேயே வாங்கிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கம் சார். மேடம், எல்லாருக்கும் அவார்ட் கொடுத்தாச்சா? இன்னும் 2 பேருக்கு கொடுக்கணும் சார். ஓ, கண்மணிக்கும் ராசாத்திக்கும். என்ன பேர் சொன்னீங்க? ராசாத்தி இல்ல, அவங்களுக்கு முன்னாடி சொன்ன பேரு? கண்மணி. சார், நான் தான் அந்த கண்மணி. நான் செஞ்ச உதவியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் சொல்றீங்க? நான் உதவி பண்ணிருக்கேன். உங்ககிட்ட யாரோ பொய்யான தகவலை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் லேட்டா வந்ததுக்கு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். தகுதியானவங்களுக்கு விருது கிடைக்கணும். தகுதியானவங்களுக்கு விருது கொடுக்கறது தான் விருதுக்கும் மரியாதை. ஆனா கண்மணி தப்பான வழியில இந்த விருதை வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படி போடுங்க. ஆத்தாளும் மகளும் என்ன ஆட்டம் ஆடினீங்க. அதான் அந்த ஆண்டவனே வச்சா உங்களுக்கு ஆப்பு. நீ சொன்னது உண்மை ராசாத்தி. பொய்யும் பொருட்டும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கல. உண்மை தானா வெளியே வந்துருச்சு பாரு. சார், எனக்கு வேண்டாதவங்க யாரோ பொய் புகார் கொடுத்திருக்காங்க சார். நான் அப்படிப்பட்டவ இல்ல சார். சாரி மேடம், உங்க விருது எங்கேயும் போகாது. உங்களை பத்தி நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல முடியட்டும். அதுக்கப்புறம் விருது கொடுக்கணுமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ணுவோம். இப்ப நீங்க போலாம். இருமா, இதையெல்லாம் கொடுத்துட்டு போயிடுங்க. போலாம். அப்பா எழுந்திருங்க. குடும்பத்தோட வந்து அசிங்கப்படுறாளுங்க. இந்த அசிங்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? நல்லா அசிங்கப்பட்டீங்களா? ஏய். பி. அடுத்த பெண்மணி அவள் கண்மணி. கண்மணி, கலெக்டர் மனசு மாறிட்டாரு போல. உன் பேரு சொல்லி கூப்பிடுறாங்க.
பெண்மணி அவள் கண்மணி. இந்த பேருக்கு இலக்கணமாக மாதவராய் பிறந்திட மாதவம் செய்ய வேண்டும் என்னும் சொல்லிற்கு அழகு சேர்க்கும் வகையில் திருமதி ராசாத்தி அவர்களை விருது பெற்றுக்கொள்ள மேடை கலைக்கிறோம். இது வரைக்கும் ராசாத்தி பயங்கரமா பேர் வாங்கியிருக்கான்னு தான் நாம கடுப்பானோம். ஆனா இப்போ கடைசியா உன் பேரை கூட அவ வாங்கிட்டா. அவகிட்ட இனி நீ போட்டி போடுறது வேஸ்டடி. இந்த லாக்டவுன் காலத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் பல பேர் பசியால் வாடி மடிந்து போகாமல் அன்னமிட்டு காப்பாற்றிய அன்னபூர்ணி ராசாத்தி. அது மட்டுமின்றி அவர்களுக்கு தன் தொழிற்சாலையில் வேலை கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுத்த திருமதி ராசாத்தி அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் விசாலாட்சி அம்மாள் அறக்கட்டளை பெருமகிழ்வு கொள்கிறது. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். உங்களை பத்தியும் உங்க சேவைகளை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் மேலும் மேலும் இந்த மாதிரி விருதுகளை பெற்று சிறக்க வாழ்த்துகிறேன். ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் சார், இந்த விருது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த விருது எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை. என்னோட சேர்ந்து எனக்கு சப்போர்ட்டா இருந்து இது எல்லாத்தையும் சாத்தியமாக்கிய என் மாமாவுக்கு இதுல பெரும் பங்கு இருக்கு. அவர் இல்லைன்னா நான் இல்லை. அதனால அவரோட சேர்ந்து நான் இந்த அவார்டை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா வர சொல்லுங்க. ராசாத்தியோட ஹஸ்பண்ட் மேல வாங்க. மாப்பிள போ மாப்பிள, கலெக்டரே கூப்பிடுறாரு. போ மாப்பிளங்கறல. வாங்க மாமா. போ மாப்பிள, போ மாப்பிளங்கறல. எந்திரி, இந்த இவர்தான். போ போ போ. கை தட்டுங்க, கை தட்டுங்க. வணக்கம். 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 ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா சமூகத்துல ஒரு பெண் பெரிய அளவுல ஜெயிக்கிறான்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆண் பின்னாடி இருப்பாரு. அது கண்டிப்பா அவளோட கணவரா தான் இருப்பாரு. என்னோட வெற்றிக்கு முழு முதல் காரணம் என் மாமா தான். அவரோட சேர்ந்து இந்த விருது வாங்க நான் பெருமைப்படுறேன். என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? வாமா. நன்றி சார். நன்றி. ஆல் தி பெஸ்ட். என்ன இன்ஸ்பெக்டர், என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் சட்டப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னையே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? சும்மா இந்த கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் நில அபகரிப்பு வழக்குலையும் உங்க மேல ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கு. நான் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். மரியாதையா என் கூட வந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது சரி, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இனியனும் ராசாத்தியும்.
அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அதனால பொய்யான கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. முதல்ல நீங்க அவங்கள போய் என்னன்னு விசாரிங்க. அதை விட்டுட்டு என்ன கைது பண்ண வந்திருக்கீங்க? எங்களுக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க. எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. உங்களை கைது பண்ணி ஆகணும்னு எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நீங்களா வரலன்னா அப்புறம் நாங்க எங்க வேலையை காட்ட வேண்டியது இருக்கும். உங்க வசதி எப்படி? நான் என்னோட கார்லயே வரேன், நீங்க போங்க. வாங்க. ம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் உடனே வந்துடுறேன். சரி. ஐயா பயப்படாம போங்க, பாத்துக்கலாம். வக்கீல வர சொல்லு. யோ அறிவு இல்ல, கண்ணு என்ன புடலையா வச்சிருக்க? பார்த்து வர மாட்டா? அடிங்க. ஏயா தப்பா வந்தது நீ என்ன வந்து குறை சொல்றியா? யோ நாங்க அப்படிதான் வருவோம். இது யாரு காரு தெரியுமா? சேர்மன் காரு. ஒரு அப்படியே சேர்மன் காரனா? அது என்ன வானத்திலயா போகுது? அதுவும் ரோட்ல தானே போகும். ஆறு நடிக்காம டேர்னிங்ல வேகமா வந்துட்டு வாயா பேசுற நீ, அடிச்சு வாயெல்லாம் குலைச்சு விடுவேன் பாத்துக்க. ஏய் என்ன பேசுற? என்ன கையோங்கற? அடிச்சு வைய. ஏய் யாரடா கையோங்கற? அடிச்சு வைய. சட்டையில கையறா. ஏய் ஏய் சட்டையில கையோங்க. என்ன கையா? ஓட்டனு வைய. இல்ல மாம். டேய் நீ முதல்ல கையெடு. ஏய் என்ன பிரச்சனை? இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ போலீஸ் பந்தோபஸ்ல அரெஸ்ட் பண்ணி வரும்போது நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? ஏங்க இன்ஸ்பெக்டர் சார், அண்ணன் கையில விலங்கு காப்புனி எதுவுமே போடாம கூட்டு போறீங்களே, அதெல்லாம் போட்டு கூட்டிட்டு போனாதானே அண்ணன் ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போறாரு ஜெயிலுக்கு போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்னவோ அவர் சொந்த மாமியார் வீட்டுக்கு போற மாதிரில கூட்டு போறீங்க. ஏய் என்ன கிண்டலா? ஹாரன் கூட அடிக்காம வந்தது உங்க தப்பு. அது மட்டும் இல்ல, சண்டைக்கு வந்து சட்டையை பிடிச்சது உங்க ஆளு. ஏன் மேலே நீ கம்ப்ளைண்ட் தரியா? ஆமா, நீ பாட்டுக்கு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்ப. அதை பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? என்னோட பவர் தெரியாம என்கிட்ட மோதிர இனியா? ஒரு நாள் கூட முழுசா உண்டால என்னை உள்ள வைக்க முடியாது. போற வேகத்திலே நான் திரும்பி வந்துருவேன், ஜாக்கிரதை. டேய் வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்குடா. டேய் நீ முதல்ல வெளியே வந்தா தானே? போடா. எப்ப பார்த்தாலும் சும்மா சவால் இருக்குது. என்னடா அவன் காமெடி பீஸ் மாப்ள. வண்டி எடு முதல்ல. நல்ல மூட்ல இருந்து வந்து கெடுத்து. அண்ணா நீங்க வாங்க போலாம். மா முதல்ல இந்த ஆள்கிட்ட இருந்து சேர்மன் பதவியை புடுங்கணும். அவன் இதை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப ஆடுறான். பாத்தியா மறுபடியும் வேகத்தை? அப்புறம் பாத்துக்கலாம், வண்டி எடு. அப்படியே உங்க குடுக்கற விருது மாதிரியே இருக்குடி. வா வா. மா எல்லாம் சரியா தானே இருக்கு? இதுல எதுவும் சொதப்பலாம் ஆயிடாதே. நம்ம மேல யாருக்கும் டவுட் வராதுல்ல? எந்த டவுட்டும் வராது. நான் அதையெல்லாம் கிழிச்சிட்டேன். நான் அத்தை கிட்ட அவார்டு வாங்கினதா பில்டப் பேச போறேன். நீ நடுவுல ஏதாவது உளறுன உன்னை கொன்றுவேன். இல்லடி, உன்னை பத்தி தான் எனக்கு தெரியும்ல, அதனால அதெல்லாம் நான் ஒண்ணும் வளர மாட்டேன். சரி வா. சரி வா. அத்தை. கண்மணி என்ன கண்மணி? அத்தை நான் விருது வாங்கியிருக்கேன் அத்தை. நான் பண்ற சேவையை பாராட்டி விமென்ஸ் கிளப்ல இருந்து எனக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. பாருங்க. கொடு. எப்படி இருக்கு அத்தை? ஆமா கண்மணி, நீ என்ன செஞ்சன்னு உனக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன அத்தை, நான் எவ்வளவு சேவைகள் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சம்பந்தி இப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணுனால எவ்வளவு ஏழை பழங்க சோறு சாப்பிடுறாங்க தெரியுமா? ஆமா அத்தை, பண வசதி இல்லாத குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன்.
ஆனா அதெல்லாம் யாருக்கும் வெளியே தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த பேரு புகழ் அதெல்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்ல அத்தை, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம இதெல்லாம் சைலண்டா பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவா கண்மணி? ஆமா அத்தை, அதுவும் உங்க பேர்ல தான் எல்லாத்தையுமே பண்றேன். உங்களுக்கு பெருமை சேர்க்கறது மட்டும்தான் என்னோட கடமை. வாய்க்கு வந்தது அப்படியே அளந்து விடுறது. ஏன் கண்மணி, என் பேர்ல உதவி செஞ்சேன்னு சொல்ற? அப்ப அவார்டு வாங்கும்போது என்னையும் தானே கூட்டிட்டு போயிருக்கணும். நீ மட்டும் தனியா போய் வாங்கிட்டு வந்திருக்க. அத்தை, இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் உங்களை கூட்டிட்டு போகல. என்னமோ கண்மணி, நீ பரிசு வாங்குறத நான் நேர்ல பாத்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடு. இப்ப என்ன அத்தை, எனக்கு இன்னும் நிறைய பாராட்டு விழா நடத்ததான் போறாங்க. அதுலலாம் நீங்க கலந்துக்கோங்க, அவ்வளவுதானே? ஆமா சம்பந்தி, அடுத்த முறை உங்க கையால கொடுக்க சொல்லிடலாம். கதையா விடுற, இப்ப பாரு. ஏய், என்னடி சொல்ற? அப்படியா? ஓஹோ, இப்ப என்ன உனக்கு அவார்ட் தானே வேணும்? வெறும் 1000 ரூபாய் தாண்டி. உனக்கு எந்த மாதிரி அவார்ட் வேணும்னு சொல்லு. ஆஸ்கார் கூட வாங்கி தரேன்டி. ஏய், இப்பெல்லாம் காசு கொடுத்தா போதும்டி. அதே மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுத்துருவாங்க.